ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ஆனீதமக்ரே நிஜபந்தனார்த்தம் தமாகிலம் சம்ஹிதமப்யபூர்ணம் நிரீக்ஷ்ய நிர்வில்நதி யோஜனன்யாக சங்கோஜசக்தியா சபபூவபந்த்யக பத்தம் ததா பாவயதாம் முகுல்தம் அயத்ன விச்சேதி நிகர்ம பல்தே தபஸ்வினி தத்க்ரதுநீதிராத்யா சவ்ரீட்டமாரண்ய கதா சுதஸ்தௌ. நலம் தரும் நாராயணியத்தினுடைய 4வது தசகத்தினுடைய 3வது ஸ்லோகத்தினுடைய விவரங்களை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். 4வது தசகத்தையே ஆரம்பிச்ச பட்டத்திரி நமக்கு நினைவுக்கு இருக்கும். அஷ்டாங்க யோகத்தினுடைய பலவிதமான பகுதிகளை நமக்கு அவர் சுருக்கமாக அந்தந்த ஸ்லோகங்கள்ல என்ன சொன்னாரோ அதை சற்றே விரிவாக நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த விதத்துல இந்த ஸ்லோகத்துல பட்டத்திரியானவர் பிராணாயாமம் என்ற அஷ்டாங்க யோகத்தினுடைய ஒரு பகுதியினுடைய வைபவங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சார்னு நம்ம சென்ற பகுதியில ஆரம்பிச்சோம். சரி, நாராயணியத்தில் நம்ம இந்த பகுதிகளை எந்த திருக்கோயில்ல எந்த ஸ்ரீகிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் ஆரம்பிக்க இருக்கோன்றது நம்முடைய சிந்தனை. அந்த வகையில நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய திருக்கோயில் சென்னை வில்லிவாக்கத்தில் வில்லிவாக்கம் பஸ் நிலையம் அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ சௌமிய தாமோதர பெருமாள் திருக்கோயில். இந்த கோயிலானது சுமார் 500 வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்தது என்று இங்கு இருப்பவர்கள் கூறுகின்றார்கள். இந்த இடம் முன்பு வில்வாரண்யம் என்று வில்வ மரங்கள் நிறைந்த காடாக இருந்ததாகவும் அதுவே மருவி பிற்காலத்தில் வில்லிவாக்கம் என பெயர் பெற்றதாகவும் கூறப்படுகின்றது. இதோ கோயிலை அடைந்து விட்டோம். உள்ளே நுழையும் முன் 3 நிலைகள் 7 கலசங்கள் கொண்ட உத்தமமான ராஜகோபுரம் கம்பீரமாக நம்மை வரவேற்கின்றது. கோபுரத்திலே ஒவ்வொரு நிலைக்கும் உயர்ந்த திருமண் காப்பு, துவாரபாலகர்கள், எத்தனை விதமான சுதை சிற்பங்கள் இந்த கோபுரத்தில். லக்ஷ்மியை மடியில் அமர்த்தியுள்ள லக்ஷ்மி வராகமூர்த்தியை தரிசிக்கின்றோம். மற்றொரு புறம் லக்ஷ்மி நரசிம்மர் அழகாக சங்கு சக்கரத்துடனும் அபய கஸ்தத்துடனும் லக்ஷ்மியான தாயாரை அரவணைத்திருக்கக்கூடிய திருக்கோலம். மகாவிஷ்ணு அமர்ந்த திருக்கோலத்திலே ஸ்ரீதேவி பூதேவி இருபுறமும் அழகாக அமர்ந்திருக்க பகவான் ஒரு திருவடியை மடக்கிக் கொண்டு ஒரு திருவடியை தொங்கவிட்டிருக்கக்கூடிய ஒரு தரிசனத்தையும் கோபுரத்திலே அடைகின்றோம். ஆஞ்சநேயரும் இருக்கின்றார். சைன திருக்கோலத்திலேயும் மகாவிஷ்ணு இங்கு ஸ்ரீதேவி பூதேவி அவருடைய திருவடியை அமர்த்திவிட நாபி கமலத்திலே பிரம்மா அவரை சோஸ்திரம் செய்ய ஆதிசேஷன் அழகாக குடைபிடிக்க வலது திருக்கை மேல் தன் சிரசான தலையை வைத்துக் கொண்டு நம்மை அனுகிரகிக்கக்கூடிய திருக்கோலம். அது மட்டுமா, இங்கே ஸ்ரீதேவி பூதேவி சமேத தாமோதர பெருமாளுடைய திவ்ய தரிசனத்தையும் அடைகின்றோம். இதோ சஞ்சீவி பர்வதத்தை எடுத்து வரும் ஹனுமான் நின்ற திருக்கோலத்திலே பர்வதத்துடன் காட்சி அளிக்கக்கூடிய அழகான காட்சி. அது மட்டுமா, லக்ஷ்மியை மடியில் அமர்த்தி ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாளும் நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றார். நமக்கு கண்ணுக்கு எட்டியவரை கோபுரத்திலே நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய பகவான்களை தரிசித்துக் கொண்டு இதோ உள்ளே நுழைந்து விட்டோம். அழகான கொடிக்கம்பம், அதை தாண்டினோமே ஆனால் பலிபீடம், அதையும் தாண்ட ஒரு முகப்பு நமக்கு அழகாக தரிசனத்தை அளிக்கின்றது. இங்கே மூலவரை படமெடுப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லாததால் இந்த முகப்பிலே நமக்கு சேவை சாதிக்கக்கூடிய சௌமிய தாமோதர பெருமாள் இங்கு எவ்வாறு இருக்கின்றாரோ அதே போன்று உள்ளே மூலஸ்தானத்திலே மூலவரும் அங்கு அமைந்திருக்கின்றார். சௌமிய தாமோதர பெருமாள் உத்தமமான கிரீடத்தை தரித்துக் கொண்டு வலது கஸ்தமானது அபயகஸ்தமாக இருக்க இடது அஸ்தமானது அவருடைய இடுப்பிலே கடி அஸ்தமாக காட்சியளிக்க மற்ற 2 திருக்கரங்களிலும் சங்கு சக்கரத்தை தான் தாங்கிக் கொண்டு பகவான் இங்கு அழகாக தாமோதர பெருமாளாக நமக்கு காட்சியளிக்கின்றார். இதோ அந்த சன்னதியை பக்தர்கள் பிரதட்சணம் செய்ய நாமும் அவர்களோடு வலம் வந்து கொண்டே சன்னதியை நோக்கி நுழைகின்றோம். அழகான தூண்கள் இங்கே காட்சியளிக்கின்றன. அந்த தூண்களிலேயும் ஹனுமான், தவழும் கண்ணன், எங்குமே நாம் காட்சியிராத புதுமையாக
பரமசிவனுக்கு பால் தரக்கூடிய பசு, அது மட்டுமல்ல பல சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த காட்சியை நாம் தரிசித்துக் கொண்டே எம்பெருமானுடைய மற்ற திவ்ய தரிசனங்களுக்காக நாம் உள்ளே நுழைந்து கொண்டே நாராயணியத்தினுடைய இந்த ஸ்லோகத்தை தியானம் செய்து கொண்டு நாராயணியத்திற்கு திரும்புகின்றோம். நாராயணியத்தினுடைய 4வது தசகத்தினுடைய 3வது ஸ்லோகம். தாரமந்திரமனு சிந்திய சந்ததம் பிராணவாயுமபியம்ய நிர்மலாக இந்திரியாணி விஷயாத் அதாபகிருத் ஆஸ்மகே பவது பாசனோன்முகாக. நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பனிடத்திலே கேள்வியை எழுப்புகின்றார். நமக்கெல்லாம் தெரியும், நாராயணியம் என்பது பட்டத்திரி சொல்ல குருவாயூரப்பன் காது கொடுத்து கேட்க, அவரும் தலையசைத்து ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் ஒவ்வொரு அர்த்தத்தையும் ஆமோதித்த அற்புதமான ஒரு காவியம் என்பதை நாம் நாராயணியத்தை நினைவில் கொண்டே சிரவணம் செய்தோமே, ஆனால் அதனுடைய தாத்பரியமானது நமக்கு புரிந்துவிடும். குருவாயூரப்பா, பட்டத்திரியானவர் கேள்வியை எழுப்புகின்றார். தாரமந்திரமனு சிந்திய சந்ததம். அஷ்டாங்க யோகத்திலே குருவாயூரப்பனான உன்னிடத்திலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் முதலிய வைபவங்களை நான் சொல்ல ஆரம்பித்திருக்கின்றேன். இப்போது பிராணாயாமத்தினுடைய வைபவங்களை விவரமாக கூறுகின்றேன். குருவாயூரப்பா, நீ அதை ஆமோதிக்க வேண்டும் என்று ஆரம்பிக்கின்றாராம். அதற்கு முன்னால் அவர் நமக்கு நினைவுபடுத்துவது, கண்ணனிடத்திலே யமம், நியமம் என்ற 2 பெரிய பகுதிகளை முடித்து இப்போது நாம் தியானம் செய்வதற்காக யோக நிலையை அடைவதற்காக ஒரு ஆசனத்திலே நாம் அமர்ந்து விட்டோம். பட்டத்திரி அதற்கு கூறிய அழகான வார்த்தைகள் சுகாசனம், சுகமான ஆசனத்திலே அமர வேண்டுமாம். அதாவது யோக சாஸ்திரமானது நமக்கு கூறுகின்றது, நாம் ஆசனத்தில் அமர்ந்துத்தானே இந்த யோகத்தை செய்ய போகின்றோம் என்ற அலட்சியமாக இருக்கக்கூடாதாம். நாம் அமரக்கூடிய ஆசனம் இருக்கின்றதே, அது எதை ஆசனமாக போட்டுக் கொள்கின்றோமோ அது மிகவும் உயரமாகவும் இருக்கக்கூடாது, மிகவும் தாழ்வாகவும் இருக்கக்கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலேயும் அந்த ஆசனமானது ஆடக்கூடாது. அதற்கு மேல் அழகான ஒரு துணியை விரித்துக் கொண்டு அதற்கு கீழ் மான் தோலையோ அல்லது தர்ப்பங்களையோ நாம் போட்டுக்கொண்டு அதன் மேல் அமர்ந்து கொண்டால்தான் அந்த யோகத்தினுடைய சித்தி வரும். ஆக அந்த ஆசனத்திற்கே இவ்வளவு முறைகளானது இருக்கின்றது. நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு தலையை அசைக்காமல், கழுத்தை அசைக்காமல், நாம் எந்த சிந்தனையோடு இந்த ஆசனத்தை ஆரம்பிக்கின்றோமோ அந்த ஆசனத்திலே மனத்தை நாம் நிறுத்திக் கொண்டு கண்களை மூடிக்கொண்டும் செய்யலாம். அல்லது பட்டத்திரி விவரிப்பது, நாம் நம்முடைய கண்களால் நம்முடைய மூக்கினுடைய நாசியினுடைய நுனியை பார்த்து கொண்டே நாம் தியானத்தை ஆரம்பித்தோமே ஆனால், இவ்வளவு விவரங்கள் அடங்கியவற்றை நாம் அனுசந்தித்தோமே ஆனால், அதாவது கடைபிடித்தோமே ஆனால், அதற்குத்தான் சுகாசனம் என்று பெயராம். அந்த நியமங்களோடு நாம் அந்த சுகாசனத்திலே அமர்ந்து விட்டோம். அடுத்ததாக நாம் கடைபிடிக்க வேண்டியது என்ன? தாரமந்திரமனு சிந்திய சந்ததம், பிராணாயாமம் என்று பெயராம். ஆக பிராணன் என்றால் மூச்சு காற்று, அதுதான் நமக்கு உயிர், நமக்கு தெரியும். பிராணன், ஆயாமம், அதாவது பிராணனாகிய காற்றை, மூச்சு காற்றை, ஆயாமம், அதற்கும் சற்று ஓய்வு கொடுத்து நாம் இழுத்து பிடித்து அந்த மூச்சு காற்றை அடக்குவது இருக்கின்றதே, அந்த ஒரு காரியத்திற்குத்தான் பிராணாயாமம் என்று அஷ்டாங்க யோகத்திலே நாம் அனுஷ்டிக்கக்கூடிய 4வது பகுதியாக மகான்கள் வர்ணிக்கின்றார்கள். அப்போது அந்த மூச்சு காற்றை நாம் இழுத்து பிடிக்க வேண்டுமானால் பரம சுலபமாக நாம் ஆசனத்திலே அமர்ந்து கொண்டு மூச்சை இழுத்து விடலாம் என்று நினைக்க கூடாதாம். பட்டத்திரி கூறுவது, பிராணாயாமமான காற்றை இழுப்பதற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் தாரமந்திரமனு சிந்திய சந்ததம். தாரம் என்றால் ஒரு ஓம்கார மந்திரம். அந்த ஓம்காரத்தை சொல்ல வேண்டும். ஏற்கனவே நாம் கேட்டிருக்கின்றோம், வேதமானது ஓம்காரத்திலே ஆரம்பிக்கின்றது. எந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்னாலும், எந்த ஒரு காரியத்தை நாம் பகவத் விஷயமாக ஆரம்பித்தாலும் அதற்கு ஓம் என்ற ஓம்காரம் இல்லாமல் ஆரம்பிக்காது. ஓங்காரத்தினுடைய பகுதிகள் அகார, உகார, மகாரம் என்று வர்ணிக்கப்படுகின்றது. தாரமந்திர என்று பட்டத்திரி ஆரம்பித்த ஸ்லோகத்தில் தாரகம், தாரம் என்பது ஓங்காரம். அந்த ஓங்காரத்தில் ஆ என்ற எழுத்து, ஊ என்ற எழுத்து, மா என்ற எழுத்து, இது 3ம் சேர்ந்ததே ஆனால்
அது ஓம்காரமாக மாறிவிடுமாம். அப்போது என்ன அர்த்தம்? நமக்கு இருக்கக்கூடிய பரமாத்மா ஜீவாத்மா இரண்டு அகார மகார தத்துவங்களை உகாரமாக நடுவிலே ஒரு குருவோ பிராட்டியோ வழிகாட்டுவரோ நமக்கு இருந்து அனுஷ்டிக்கக்கூடிய காரியத்திற்கு ஓம்காரம் என்று நமக்கு பெயராம். அப்போது அந்த ஓம்காரமானது மூச்சை இழுத்து விடுவதற்கு முன் நமக்கு ஆரம்பிக்கக்கூடிய தன்மையோடு அமைந்திருக்கின்றது. ஓம்காரம் என்றவுடன் அது நமக்கு சித்தியை அளிக்கின்றது என்றால் நமக்கு உடனே நினைவிற்கு வருவது ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே பகவான் ஆனந்த ரூபே நிஜபோத ரூபே பிரம்மஸ்வரூபே ஸ்ருதிமூர்த்தி ரூபே சசங்க ரூபே ரமணீய ரூபே ஸ்ரீரங்க ரூபே ரமதாம் மனோமே என்று சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரங்கநாதன் வைகுண்டத்திலிருந்து கீழே இறங்கியதே தாரமந்திரமனுசிதம் ஓம்காரத்தால் தான் பகவான் இங்கே இறங்கினானாம். அதனால்தான் அரங்கத்திலே இருக்கக்கூடிய ரங்கநாதனுடைய விமானத்திற்கு பிரணவாகார விமானம், மற்ற இடங்களில் ஆனந்த விமானமாக இருக்கும், கோடி விமானமாக இருக்கும், சொர்ண விமானமாக இருக்கும். பூலோக திவ்ய கஷேத்திரங்கள் 108 என்று சொல்லக்கூடிய 106 இங்கும் பார்க்கடலும் பரமபதமும் சேர்ந்து மேலே இரண்டுமாக வைஷ்ணவ திவ்ய கஷேத்திரங்களில் 108 கஷேத்திரத்திற்கு முதன்மையாக தலைமையாக இருக்கக்கூடியது, கிரீடமாக விளங்கக்கூடியது ஸ்ரீரங்க கஷேத்திரம். அவனுடைய விமானம் தாரமந்திரமனுசிதம் பிரணவாகார விமானமாம். ஏனென்றால் இந்த யோக சாஸ்திரத்திலே நம்மையெல்லாம் படைத்த பிரம்மாவானவர் ஓம்காரத்தை ஜபித்து 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 ரங்கநாதனை கீழே இறக்கினார். அவர் யோக சாஸ்திரத்தை அபியசித்தார். லோகத்தை சிருஷ்டி செய்வதற்காகவும் பகவத் தரிசனத்திற்காகவும் அவர் மகாவிஷ்ணுவை தியானம் செய்த போது பரமபதநாதனான மகாவிஷ்ணு பிரம்மாவுக்கு காட்சி அளித்து, என்னுடைய திவ்ய தரிசனம் உங்களுக்கு விக்கிரக ரூபத்திலே கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு அழகான தங்க விமானத்தோடு அளிக்கின்றேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? பிராணாயாமத்தை செய்ய வேண்டும். அந்த பிராணாயாமத்தை ஆரம்பிப்பதற்கு முன் எவ்வளவு முறை முடியுமோ அவ்வளவு முறைகள் ஓம்காரத்தை நீங்கள் ஜபிக்க வேண்டும் என்று மகாவிஷ்ணு பிரம்மாவுக்கு முதலில் உபதேசித்த அழகான தாரகமே தாரமந்திரமனுசிதம் ஓம்காரத்தை மகாவிஷ்ணு உபதேசித்தாராம். பிரம்மாவும் அமர்ந்து ஓம் 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 என்று பல முறைகள், எத்தனை முறை என்று கணக்கிட முடியாது, அத்தனை முறை அவர் அனுசந்தித்த போது பகவானுடைய அருளால் பார்க்கடலில் இருந்து பிரம்மாவிற்கு ஒரு உத்தமமான ஒரு விமானம் தங்க பயத்திலே அஷ்டவசுக்கள் புடை சூழ, பிரம்மாதி தேவதைகள் சாமரம் வீச, கருடன் மேலே பறந்து வர, ஆதிசேஷன் குடைபிடிக்க உத்தமமான ஒரு விமானமானது கிளம்பியது. அந்த விமானமும் எவ்வாறு இருந்ததென்றால் இவர் அனுசந்தித்த யோக சாஸ்திரத்திலே பிராணாயாமத்தின் முதல் படியாக சொல்லக்கூடிய ஓம்கார வடிவத்திலே அது இருந்ததாம். ஆக முதல் கஷேத்திரமான ஸ்ரீரங்கமே பிரணவாகார விமானமாக வந்ததற்கு காரணம் பிரம்மாவனுடைய தபஸ். சரி, அந்த ஓம்காரத்தை ஜபித்தவர் அந்த ஓம்கார விமானத்தை கீழே எவ்வாறு இறக்கினார்? தொடர்ந்து பட்டத்திரியனுடைய ஸ்லோகத்தினுடைய பிராணாயாம பகுதியினுடைய ஓம்கார வைபவங்களை நாம் தொடர்ந்து இந்த ஆலயத்தில் மற்றொரு திவ்ய தரிசனத்துடன் சிந்திப்போம்.